இப்போ நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ஒரு 10 இயர்ஸா நீங்க கஷ்டப்பட்டு மணியை சேவ் பண்றீங்க, பேங்க்ல சேஃபா வச்சிருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க, அண்ட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் நார்மல். ஒரு ஃபைன் மார்னிங் நியூஸ் ஃபுல்லா பேனிக், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் கிராஷிங் அண்ட் பீப்புள் ஆர் லூசிங் தேர் மணி லைக் எனிதிங். ஸோ டு யூ, பிகாஸ் நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல தான் மணி லூஸ் ஆகுது, அட்லீஸ்ட் பேங்க்ல இருக்க மணியாச்சும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸுக்கு போறீங்க. பேங்க்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, இப்போதைக்கு கரண்ட்லி உங்களுடைய மணியை எங்களால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. How will you feel? இது சும்மா ஒரு மூவி சீன் எல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். திஸ் இஸ் அ ரியல் இன்சிடென்ட் விச் ஹேப்பன்ட் இன் 1929 அண்ட் அதுதான் ஃபேமஸ்லி கால்ட் as வால் ஸ்ட்ரீட் கிராஷ் ஆஃப் 1929, த கிரேட் டிப்ரெஷன். இந்த இன்சிடென்ட் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் கிடையாது, மொத்த எக்கனாமியுமே கொலாப்ஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட். 9,000 பேங்க்ஸ் க்ளோஸ் ஆச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வேனிஷ் ஆச்சு, பீப்புளுடைய வருஷ கணக்கான சேவிங்ஸ் ஓவர் நைட்ல டிஸ்அப்பியர் ஆச்சு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்த ரீசன் என்ன தெரியுமா? இந்த இன்சிடென்ட் 1929ல நடந்தது, ஆஸ் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே. ஸோ லெட் மீ வாக் யூ த்ரூ திஸ் 1920s இந்த எரா. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல என்னென்ன நடந்ததுன்றது புரிஞ்சிடும். அண்ட் ஃபைனலி we will take the learnings and we will end this video. Okay, so இந்த 1920s இருக்குல்ல, இந்த எராவை லிட்ரலா ஈஸி மணி எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பீரியட ரோரிங் 20s அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் யூஎஸ் எக்கனாமி லிட்ரலா இந்த டைம்ல எக்ஸ்ப்ளோட் ஆயிட்டு இருந்தது. அதாவது ஃபேக்டரிஸ் பூம் ஆயிட்டு இருந்தது, ஜாப்ஸ் அதிகமான லெவல்ல கிரியேட் ஆயிட்டு இருந்தது, அண்ட் சேலரிஸ் சொல்லவே வேணாம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஓகே, தீஸ் 3 ஃபேக்டர்ஸ் போதும் கரெக்டா. அதாவது எக்கனாமி இஸ் லைக் பூமிங் லைக் எனிதிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா. அண்ட் இதை சொல்ற மாதிரி மார்க்கெட்ஸ்ல நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆச்சு, சொல்லவே வேணாம். கார்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், whatever எக்ஸெட்ரா, whatever you call, எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே லான்ச் ஆச்சு. அண்ட் அந்த டைம்ல இது எல்லாமே ஒரு மாடர்ன் லைஃப் உடைய சிம்பிள். இப்போ இதெல்லாம் நார்மலா இருக்கலாம், பட் நம்ம பேசுறது 1920sல. அந்த டைம்ல இது ஒரு மாடர்ன் லைஃபுக்கான சிம்பிள். இந்த growthக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி அந்த டைம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அதாவது ஹென்ரி ஃபோர்டோடைய மாடல் டி கார். அதாவது ஹென்ரி ஃபோர்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது அந்த டைம்ல இருக்க ஒரு பிகெஸ்ட் ஆண்டர்பிரனர். ஓகேவா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த டைம்ல எல்லாம் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஓகேவா, லாட் ஆஃப் டைம். அதனால ஆப்வியஸ்லி காஸ்ட் வில் பி டூ மச், கரெக்டா. பட் ஆனா அந்த டைம்ல ஒரு நியூ கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது மூவிங் லைன் அசம்பிளின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது கார்ஸை அதிகமான மாஸ் லெவல்ல நம்மளால கார்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஃபாஸ்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்? காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது இல்ல, தட்ஸ் வை அந்த கார், அந்த மாடல் டி கார் சொல்லியிருந்தால $800 இருந்தது earlier. ஆஃப்டர் திஸ் கான்செப்ட் ஆஃப் மாடர்ன் அசம்பிளி லைன் அந்த காரு $300 வரைக்கும் ஃபாலோ ஆயிடுச்சு. மீனிங் முன்னாடி ரிச் பீப்புள் மட்டும்தான் இந்த காரை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது, இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அந்த காரை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அதனால வாட் ஹேப்பன்? கன்சியூமர் டெட் இன்க்ரீஸ் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டைம்ல பிக்கஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, பை நவ் பே லேட்டர், இஎம்ஐ, இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனது இந்த டைம்ல தான். இதனால நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் டெட் வந்து அதிகமான லெவல்ல இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது அந்த 1920sல இருந்து 1930s வரைக்குமே இந்த டைம்ல மட்டும் கன்சியூமர் டெட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. வை? பிகாஸ் பீப்புள் தாட் மணி ஈஸியா கிடைக்குது, லோன்ஸ் ஈஸியா கிடைக்குது. ஸ்டாக் மார்க்கெட் சொல்லவே தேவையில்லை, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். பிகாஸ் அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அப். அதாவது அந்த 1920s to 1930s அந்த காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் டவ் ஜோன்ஸ், அதாவது நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இருக்கோ அதே மாதிரி யூஎஸ்ல டவ் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 6-fold இன்க்ரீஸ் ஆயிருக்கு. And people thought markets will never fall and in the boom continue ஆயிட்டே இருக்கும், economic grow ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. And this was the exact foundation of the disaster which was going to happen. So in the belief that market will always go up, எங்க கொண்டு போகும்? greed கொண்டு போகும். So coming to the phase 2, greed plus loan is equal to danger. இதை எனக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம்ல மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா லோன் எடுத்து எனக்குமே ட்ரேடும் பண்ணக்கூடாது, லோன் எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்ணவும் கூடாது. தட் இஸ் நாட் த ரைட் வே. ஓகே, கமிங் பேக் டு த ஸ்டோரி. பொதுவாக நீங்க பீப்புள் எல்லாருமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? இதுதானே ப்ராப்பர் அப்ரோச்சா இருக்கும். பட் யூ நோ வாட் ஹேப்பன் அட் தட் டைம்? இந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டைம் போக போக, அதான் லோன் தான் ஈஸியாக கிடைக்குது, பீப்புள் மணி ஈஸியாக சர்க்குலேட் ஆகுது எக்கனாமியில். ஸோ உடனே பீப்புள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. ஓகே, லெட்ஸ் டேக் லோன் அண்ட் இன்வெஸ்ட். ஏன்னா லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணால்
ப்ராஃபிட் அதிகமாகும், ரைட்டா? அண்ட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் people started to invest in stock market by taking loan. அதுதான் we call it as buying on margin. So what is this? This is the phase where people எப்படின்னா, let's say ஒரு 1000 rupees ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, broker இந்த buying on margin நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. let's say ஒரு 1000 rupees ஸ்டாக் இருக்குன்னா நீங்க ஒரு 100-200 rupees கொடுத்தா போதும், ரிமைனிங் அமௌண்ட் broker கொடுத்துருவாரு. ஸோ இதை வச்சு நீங்க அந்த ஸ்டாக்கை ஓன் பண்ணலாம் லிட்ரலா, ஜஸ்ட் பை ஹேவிங் 10% ஆஃப் தட் பர்டிகுலர் whole value, you can literally buy the stock and own it, because remaining 80% broker கொடுத்துறாங்க, right? So this is called buying on margin, and this is the most important factor when market crashes, because market crash ஆனா இந்த buying on margin நால என்ன நடக்கும்ன்றதை நான் கண்டினியூ சொல்றேன், but you just listen. So because of this margin எடுத்து நீங்க ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும்? இப்போ let's say நீங்க ஒரு 100 rupees 200 rupees தான் போட்டீங்க, ரைட்? ரிமைனிங் அமௌண்ட் இஸ் broker. ஸோ அந்த ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா உங்களுடைய ப்ராஃபிட் மல்டிப்ளை ஆகும், obviously, right? You know the concept of margin. அதே மாதிரி the opposite side, when market crashes உங்களுடைய லாஸும் மல்டிப்ளை ஆகும். This is the risk, you understand? But at that time people were not even bothered about this, because stock market எப்பயுமே மேல தான் போகும், and to be honest அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் மேல தான் போயிட்டு இருந்தது. So that was their dangerous belief. நான் சொல்லணும், இன்னும் சிம்பிளா சொல்லணும், 1929ல அந்த பர்டிகுலர் யூஎஸ் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஹெர்பர்ட் ஹோவர் அப்படின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய பிரசிடென்ட் ஆயிட்டுக்கு அப்புறமா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? யூஎஸ் உடைய ஃபியூச்சரை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, இட் ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர், எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஆப்டிமிசம், இட் வாஸ் த பீக் ஆஃப் ஆப்டிமிசம், அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் சொல்றாரு. ஓகே, ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் வர் லைக் பூமிங் லைக் எனிதிங். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த பிரசிடென்ட் இன்னும் இந்த டேஞ்சரஸ் பிலீஃபை ஆக்சலரேட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி எப்பெல்லாம் ஹிஸ்ட்ரியில இந்த ஈஸி மணி மேக்கிங் பீரியட் வருதோ அந்த டைம்ல எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ரிஸ்க் இல்லாமலாம் கிடையாது, பீப்புளுக்கு இந்த ரிஸ்க் விசிபிளாவே இருக்காது. இட் சீம்ஸ் தட் தே இக்னோர் திஸ் ரிஸ்க் and they just focus, you call, right, that herd mindset ன்னு சொல்லுவாங்க. Markets are booming like anything, everyone are investing in stock market blindly. ஃபேமஸான ஒரு திங் இருக்கு தெரியுமா? when everyone are speaking and everyone are buying X, you sell X. That is the exact time you have to come out. அதாவது நீங்க இந்த ரீசன்ட் டைம்ல இந்த கோல்ட் அண்ட் சில்வர் பீக்ல போயிட்டு இருந்தது நீங்க பார்த்திருப்பீங்களா, ரைட்? that should be the exact time you should book your profits. and நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா there will be a huge fall after everyone started investing in gold silver. This is a cycle which happens every time. I hope உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இந்த டைம்ல என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஃபேஸ் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீப்புளுடைய கிரேசினஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரேசினஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது, அண்ட் தேர் ஷுட் பி அ டைம், ரைட், வேர் தேர் ஷுட் பி சம் வார்னிங்ஸ் பிஃபோர் த பிகெஸ்ட் கிராஷ். எக்ஸாக்ட்லி 1929 நெருங்க அமெரிக்கா அவுட் சைட்ல இருந்து எக்கனாமி செம ஸ்ட்ராங், அமெரிக்கா இஸ் ஷைனிங் லைக் எனிதிங், பட் இன்சைட் கிராக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரியாலிட்டி வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ரியாலிட்டியில கம்பெனிஸுடைய ப்ராஃபிட் கம்மியாயிட்டே போகுது, எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது, பட் ஆனால் பீப்புளுடைய பிலீஃப் குறையவே இல்லை. மார்க்கெட்ஸ் வில் கோ அப், மார்க்கெட்ஸ் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இமேஜின், கம்பெனிஸ் உடைய ரியல் ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே வருது, அண்ட் அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ பபிள். அதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ரைஸ், ஒரு ஸ்டாக் உடைய ப்ரைஸ் இவ்வளோதான் இருக்கு அப்படின்னா, அதோடைய ப்ரைஸ் மட்டும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா, அதோடைய ஒரிஜினல் வேல்யூக்கும் அதோடைய இன்ஃப்ளேட்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? தட் இஸ் கால் பபிள், ரைட்? 1929 செப்டம்பர்ல சட்டில் கரெக்ஷன் இருந்தது, பட் பீப்புளுடைய பிலீஃப் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். They were not. This time is different. இந்த டைம்ல markets will always recover, market will always go up. இந்த phrase and இந்த mindset உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி தெரியல, and that is what most of the people have in their mind. That is not wrong, but logic இல்லாம அந்த மைண்ட் செட்ல இருந்தா then that is definitely wrong, right? But the most important thing is, ஒரு பபிள், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பபிளா இருக்கட்டும், ஒரு ரியல் எஸ்டேட் பபிளா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு பபிள் பர்ஸ்ட் ஆயிட்டுக்கு அப்புறம் தான் பப்ளிக் will know that there was a bubble which was getting created. But and the warning signs எல்லாமே as usual people ignored. As always, bubble என்னைக்காச்சும் ஒரு நாள் burst ஆகும், and finally அந்த டேவும் வந்தது. Let me tell you 3 important dates in that history of stock market. அதாவது அக்டோபர் 24, இதை வந்து Black Thursday அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 11% சிங்கிள் டேல ஃபால் ஆச்சு. 12.9 மில்லியன் ஷேர்ஸ் ஒரே நாள்ல ட்ரேட் ஆச்சு. அன்னைக்கு டைம்ல இது ஒரு பிக்கஸ்ட் வால்யூம்.
ஜேபி மார்கன் அண்ட் அதர் பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாம் லார்ஜ் வால்யூம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல பை பண்ணாங்க, ஸோ தட் மார்க்கெட்டை கொஞ்ச நேரம் காம் பண்றதுக்கு. பட் தட் டிடன்ட் ஒர்க் பிகாஸ் இன்டர்னல் கிராக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த நெக்ஸ்ட் டே அக்டோபர் 28 பிளாக் மண்டேன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் 13% கிராஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் டே அக்டோபர் 29 பிளாக் டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டே இன் ஹிஸ்டரி, பேனிக்கான டேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டேல 16.4 மில்லியன் ஷேர்ஸ் ட்ரேட் ஆச்சு சிங்கிள் டே. இட்ஸ் த பிக்கஸ்ட் வால்யூம். அன்னைக்கு எக்கனாமியை கம்பேர் பண்ணா இந்த 16.4 மில்லியன் ஷேர்ஸ் will exactly tell you how crazy people were at that time, because அந்த நாளுக்கு people ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பண்ணாங்க, செல் செல் செல். there were no buyers. you understand the severity. அதாவது 14 ல இருந்து 16 பில்லியன் டாலர்ஸ் ஒரே நாள்ல பேப்பர் வெல்த்ல gone. it's over, single day. do you even understand the craziness? do you even understand the panic? டைம்ல இருக்க டிக்கர் சிம்பிள்ஸ் எல்லாம், அதாவது ஸ்டாக் பிரைஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் லிட்டரலா லேக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பிகாஸ் அவ்வளோ ஃபாஸ்டா ஃபாலோ ஆகுது தட் இட் இஸ் நாட் ஏபிள் டு அப்டேட், இட் இஸ் நாட் ஏபிள் டு ஷோ த பிரைசஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டாக், விச் மீன்ஸ் பீப்புளுக்கு எந்த பிரைஸ்ல செல் பண்றோன்னே தெரியல. they know only one thing, that they are selling because they have to get out. ஐ ஹோப் உங்களுக்கு இதோடைய சிவியாரிட்டி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 1929ல இருந்து 1932 வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல மட்டும் Dow Jones almost 90% collapsed. In the sense, 10 lakhs உடைய worth literally 1 lakh ஆயிடுச்சு. You understood? 1920ல இருந்து 1930 வரைக்கும். What I said, this is roaring 20s ன்னு சொல்லப்பட்ட காலம். ஃபைனலா அது எங்க வந்து முடிஞ்சது? You understood? இம்பார்ட்டன்ட் திங் நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதாவது கிராஷ் வந்து ஒரு அல்டிமேட் ரீசன் கிடையாது. கிராஷ் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். பிகாஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா லோன்ஸ்ல ப்ராப்ளம் வரும். லோன்ஸ்ல ப்ராப்ளம் வந்தா பேங்க்ஸ் லாஸ் ஃபேஸ் பண்ணும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ டாமினோ எஃபெக்ட், ரைட்டா? அந்த டைம்ல வேற ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் சொல்ல மறந்துட்டேன். அந்த டைம்ல அமெரிக்கால டெபாசிட் இன்சூரன்ஸ் கூட கிடையாது, விச் மீன்ஸ் சேவிங்ஸுக்கு கேரண்டீஸே கிடையாது. That's why 9,000 banks were closed. Literally 30% of the banking system collapsed ஆச்சு. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 லேர்னிங்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன், ஓகேவா? அதாவது இப்போ நம்ம முன்னாடி இப்போ பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு பிளைண்ட் பிலீஃப், அதாவது மார்க்கெட் எப்பயுமே மேலே தான் போகும். இது வந்து ஒரு பிளைண்ட் பிலீஃப், ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி மாதிரி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் ரிகவரி ஆகாது அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஓகே, தட் இஸ் டெக்னிக்கலி ரைட், மார்க்கெட் ரிகவர் ஆகும். பட் எப்போ, எவ்வளோ டைம் எடுக்கும்? 5 years or 10 years or 15 years or 25 years, you never know. அதாவது இப்போ நம்ம பார்த்த அந்த இன்சிடென்ட் 1929 இன்சிடென்ட்ல டவ் ஜோன்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 25 years ஆச்சு திருப்பி அதோடைய பீக்கை ஒன்ஸ் அகெயின் அச்சீவ் பண்றது. 25 years இஸ் நாட் ஸ்மால், கரெக்டா? ஒரு ஜென்ரேஷனுடைய சேவிங்ஸ். ஸோ இதுல இருந்து நம்ம இந்த கம்ப்ளீட் 1929 இந்த ஹோல் கிரேட் டிப்ரெஷன் இன்சிடென்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, there are only 2 main திங்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த லோன் பிளஸ் கிரீட், இது வந்து ஒரு டேஞ்சரஸான காம்பினேஷன். let it be you are trading or let it be you are investing, because then you are in the leveraged side, right? அது வந்து double edged sword மாதிரி சொல்லுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ரிஸ்கை புரிஞ்சுக்காம டைவர்சிஃபை பண்ணாம ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல பிளைண்ட் பிலீஃப்ல if you are doing something, then that is going to end one or the other day. அதுக்கு best example is this 1929, the Great Depression. With that, signing off from you.